You can now make online payments to General Sir John Kutulavala Defence University via GovPay. இன்று காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தது. நீண்ட காலமாக மக்கள் குடியிருப்புகளிலே நிலை கொண்டிருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அப்படியாக அகற்றப்படாமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையோடு அவர்களும் இரண்டர கலந்து வாழ்கிறது எவ்விதமான பின் விளைவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் சில நாட்களுக்கு முன்னர் முத்தையன்கட்டு குளத்திலே ஒரு இளைஞன் மரணமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இராணுவம் முகாம்களை வைத்து அவர்களுடைய சிவில் வாழ்க்கையோடு தாங்களும் சேர்ந்து வாழுகிறதன் நீண்டகால விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கிறது என்பது அந்த சம்பவத்தின் பின்னணிகளிலே இருந்து கூட வெளிப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து 15-16 வருட காலமாக தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். இராணுவமயமாக்குதல் என்பதனுடைய விளக்கம் இதுதான். மக்களை இராணுவமயமாக்குகிற நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை செவிசாய்க்கப்படவில்லை. பல அரசாங்கங்கள் வந்து போயிருக்கின்றன. இவ்வளவு காலமும் எங்களோடு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருந்த ஜேவிபி கூட நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிற காலங்களிலே பாராளுமன்றத்திலே விசேடமாக எங்களோடு சேர்ந்து அவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகிறது. இன்னமும் ஒரு இராணுவ முகாம் கூட அகற்றப்படவில்லை. இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று காலகாலமாக சொல்லி வந்தவர்கள் இவர்கள். அது மட்டுமல்ல, ஜனாதிபதியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே திட்ட தெளிவாக இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குறுதிகளாக. அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதங்களிலே செய்து முடிக்கக்கூடிய விடயங்கள் கூட இன்னமும் செய்யப்படவில்லை. இந்த நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக வடகிழக்கு முழுவதிலேயும் தான் இப்படியான சூழ்நிலை காணப்படுகிறது. வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ நேற்றைய தினம் கொடுத்த ஊடக சந்திப்பிலே சொல்லுகிறார், இப்படியான சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களிலே நிகழும், இது தமிழ் மக்களுக்கு எதிரானது என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். நாங்கள் அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம், வடகிழக்கிலே தான் இந்த நிலைமை இருக்கிறது. வேற எங்கேயும் மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே இராணுவ பிரசனம் இப்படியாக கிடையாது. இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடும். முகாம்களுக்குள்ளே இராணுவம் சென்றால் அது மக்களோடு அவர்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் இங்கே மிகவும் வித்தியாசமாக கிழக்கிலே கோர்லைப்பட்டு போன்ற இடங்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பாடசாலைகள் இன்னமும் கூட விடுவிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் அது பாடசாலைக்குள்ளே இராணுவம் இருக்கிறது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச தவிசாளர் நேற்றைய தினம் கொடுத்த ஊடக சந்திப்பிலே பல இடங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். வாசிக சாலை, கிளிநொச்சி நகர்ப்பகுதியிலே மக்கள் வாழுகிற இடத்திலே இராணுவம் முகாம்களை வைத்திருப்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார். பருத்தித்துறையிலே நீதிமன்றத்துக்குரிய காணியிலே இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பருத்தித்துறை நகரமன்ற தவிசாளர், அவர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் நேற்றைய தினம் அதை நீக்குமாறு கோரி ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் உடனடியாக அதுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு இடத்திலேயும் கூட நாங்கள் வெவ்வேறு போராட்டங்கள் நாங்களும் முன்னின்று நடத்துவோம். மற்ற கட்சிகளும் அதனை செய்கிற போது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுப்போம். இந்த ஹர்த்தால் நிகழ்வு மதியத்தோடு முடித்து விடலாம் என்று நாங்கள் சொன்னதற்கான காரணம், பல வர்த்தக சங்கங்கள் நாங்கள் சென்று சந்தித்தவர்கள் எங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்தார்கள். நாங்கள் அடையாளத்துக்கு செய்வதாக இருந்தால் ஐயா நாங்கள் காலையிலே இருந்து மதியம் வரைக்கும் கடைகளை பூட்டி வைப்போம், எங்களுடைய எதிர்ப்பை காண்பிப்போம், இயல்பு வாழ்க்கை அதுக்கு பிறகு மக்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் கேட்டார்கள். நல்லூர்லேயும் பின்னேறம்தான் ஒளி வீதியிலே உலா வருகிற விடயங்கள் நடைபெறும். ஆகையினாலே நாங்கள் அதனை மதியத்தோடு நிறுத்துமாறு சொன்னோம். அமைச்சரவை பேச்சாளர் ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னார், முத்தையன்கட்டு இராணுவ முகாம் அகற்றப்பட இருக்கிறது என்று சொன்னார். முழுவதுமாக அகற்றப்படுவதாக சொல்லவில்லை, அதனை வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய போகிறோம் என்று சொன்னார். எங்கே இடமாற்றம் செய்ய போகிறார்களோ தெரியாது, ஆனால் அந்த இடத்திலிருந்து அகற்றுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 3 இராணுவ வீரர்கள் கைதாகி இருக்கிற விடயம் எங்களுக்கு தெரியும். ஆகவே அரசாங்கம் சில நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த இராணுவ முகாம்களை மக்கள் மத்தியிலேருந்து அகற்றுகிற விடயத்திலே இன்னமும்
அது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்ட 3 இராணுவ வீரர்களிலே ஒருவர் இந்த இளைஞர்களை தாக்கியதற்காக கைது செய்யப்பட்டார் என்று போலீஸ் பேச்சாளர் சொல்லுகிறார். மற்ற இருவரும் இந்த இளைஞர்களை இராணுவ முகாமுக்குள்ளே அழைத்து வந்ததற்காக கைது செய்யப்பட்டதாக சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் அனுமதியின்றி உட்பிரவேசித்தார்கள் என்று சொல்ல முடியாது. மிக மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். ஆகையினாலே இதனை செய்வதாக சொல்லியிருக்கிற அரசு, அந்த கட்சி இன்னமும் அதை செய்யவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று இதனை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய இந்த அழைப்பை முழுமையாக ஏற்று இதற்கு ஆதரவு நல்கிய அனைவருக்கும் நாங்கள் முதல்ல நன்றி செலுத்த வேண்டும். அடையாளமாகத்தான் செய்யுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த அடையாளத்தை திட்டத் தெளிவாக பல்வேறு மாவட்டங்களிலேயும் வடக்கு கிழக்கிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முதலிலே இந்த நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து மக்களால் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இது யாழ்குடா நாட்டிலே மட்டும் இயங்குகிற கட்சி அல்ல. ஆகவே நாங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்களோடும் கலந்து ஆலோசித்து கட்சியாக எடுத்த முடிவு இது. இதனை நாங்கள் அறிவித்த போது தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக இந்த விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக சொன்னார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நீண்டதொரு அறிக்கையை வெளியிட்டு எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் நேற்றைய தினம், ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவர்கள் தங்களுடைய ஆதரவை இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மௌனமாக இருந்த கட்சிகள் இருக்கின்றன. இன்றைய தினமும் சில இடங்களிலே ஒவ்வொரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களுடைய கடைகள் மட்டும் திறந்திருந்ததாக நாங்கள் அவதானித்தோம். பெயர்களை சொல்லி இந்த விடயத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் உணர்வுபூர்வமாக இன்றைய தினம் ஹர்த்தாலை அனுஷ்டித்திருக்கிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, வவுனியாவிலே நான் நேரடியாக பார்த்தது முஸ்லீம் பஜார் அப்படியே முழுக்க மூடப்பட்டிருந்தது. மன்னாரிலே அவர்களுடைய கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. யாழ் நகரத்திலே கூட முஸ்லீம் கடைகள் கூடுதலாக இன்றைக்கு மூடப்பட்டிருந்தன. சில திறந்திருந்தன, ஆனால் பல கடைகள் மூடப்பட்டிருந்தன. ஆகவே வடகிழக்கிலே இராணுவ பிரசன்னம் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த தமிழ் பேசுகிற மக்கள் இந்த விடயத்திலே கரிசனையாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டினதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வவுனியா நகரத்தை பொறுத்தவரையிலே வவுனியா வர்த்தக சங்கம் இதற்கு தாங்கள் ஆதரவு இல்லை என்று அறிவித்தார்கள். பின்னர் அவர்களோடு எங்களுடைய வவுனியா நகரத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் பிறிதொரு கூட்டத்தை நடத்திய பிறகும் கூட வணிகர் சங்க தலைவர் ஆதரவு இல்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் அவரே நின்று ஊடகத்துக்கு அறிவிக்கிறார், வவுனியாவிலே ஹர்த்தால் வெற்றி அளித்திருக்கிறது என்றவர் சொல்லுகிறார். யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும்தான் நிலைமை வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. மூலை முடுக்கெல்லாம் தமிழ் மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் வாழுகிற கிராமப்புறங்களிலெல்லாம் மக்கள் உணர்வுபூர்வமாக கடைகளை மூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அதே வேளையிலே மிகப்பெரிய நகரமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளமாக திகழ்கிற யாழ் நகரிலே அதற்கு மாறான ஒரு செயற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. நாங்கள் அதனை ஒத்துக்கொள்ளுகிறோம். கவலைக்குரிய விடயம், சற்று வெட்கமாகவும் இருக்கிறது. ஆனால் அப்படியாக நடந்திருக்கிறது. அதுக்கான காரணங்களை நாங்கள் பிறகு ஆராய்வோம். 3 நாட்களுக்கு முதல் ஜனாதிபதி என்னோடு பேசினார். நாங்கள் 3 பேரை கைது செய்து விட்டோம், அந்த இராணுவ முகாமை நாங்கள் மூடுகிறோம், எதற்கு ஹர்த்தால் என்று என்னோடு பேசினார். இந்த விடயத்தினுடைய
கோரத்தன்மையை இது இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக நாங்கள் அடையாளமாக செய்கிறோம் என்று தான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். இது நான் முன்னெடுத்த போராட்டமே அல்ல. இது எங்களுடைய கட்சி அறிவிப்பு தலைவரும் நானும் கையொப்பமிட்டு தான் அந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. எங்களுடைய உயர்மட்ட குழுவில் பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு தான் அது அறிவிக்கப்பட்டது. அதை நான் சொன்ன ஜனாதிபதிக்கு நாங்கள் எழுதின கடிதத்திலேயும் அதிலேயும் ஒரு சிபாரிசாக சொல்லப்பட்டது, தலைவரும் செயலாளரும் ஜனாதிபதியோடு கடிதம் எழுத வேண்டும் என்று. அந்த கடிதத்திலே நாங்கள் கையெழுத்து போட்டு எழுதுகிற கடிதத்திலே நாங்கள் சொல்லிடுறோம் ஹர்த்தால் செய்கிறோம்னு சொல்லி. ஆகையினால் இது நான் கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கிற காரணத்தினால சில விடயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கின்றைக்கும் நான் ஐயா பேச சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கூடுதலாக சொல்லியிருந்தால் நான் சொல்கிறேன்னு சொன்னார். P2P நடத்தினது யார்? அப்படியான போராட்டங்களை நடத்தினது யார்? ஆகவே ஞாபக மறதியால் சிலர் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆதரவில்லை, ஆதரிக்க இல்லை என்றது அது அவரவற்ற விருப்பத்தானே வேண்டுகோள் விடுக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா தமிழரசு கட்சியின் உள்ளுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் யோசிச்சேன், இங்கே எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மட்டுமல்ல, தமிழரசு கட்சிகளில் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லண்டன் கிளேண்டோண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. லண்டனில் கிளியே இல்லை, உத்தியோகபூர்வமான கிளியே லண்டனில் இல்லை. யாப்பின்படி கூட நாட்டுக்கு வெளியில் கிளை உத்தியோகமாக வச்சிருக்கே இல்லாது. அப்போ ஒரு உதவி ஒரு அமைப்பு யாரையும் வச்சிருக்கலாம், அது எங்களோட அனுசரணையோட. இப்போ ஒத்துக்கொள்ளாதவர்கள் இப்போ எங்களோட இருப்பார்கள், நாங்கள் எப்படி அவர்களை வச்சிருக்கிறோம். அந்த கிளை என்று அவர்கள் அறிவித்த போதே நாங்கள் உத்தியோகபூர்வமாக மத்திய செயற்குழு அறிக்கை விட்டது, அப்படி அது எங்களுடைய கிளை அல்ல என்று. ஆனால் இப்போ அப்போ இந்த என்னென்றால் இதில் எதிர்ப்பு எங்கே இருந்து வருதுன்றது பார்க்க முடியும். சில பேர்கிட்ட அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கட்சிக்குள்ளேயே புலவண்ட மாதிரியான ஒரு கருத்தும் பரவப்பட்டிருக்கு. அது சில பேருக்கு விளங்காது தானே. லண்டனில் ஒரு கிளை இருக்குது, இவைகளுக்கெல்லாம் மாறு அப்படியான ஒரு கருத்தை பரவப்படுறது. அது உண்மையில் தவறு. இப்போ உதாரணத்துக்கு அண்மை காலத்தில் பொலிட் பீரோ, பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏரியாவுக்காக கலந்து பேசித்தான் முடிவெடுக்கிறோம். மாணவடியால் தனி முடிவு என்றும் இல்லை. தனியாக கட்சி எடுக்கிறேன்னா எங்களை கட்சிக்கு பொறுப்பு இருக்குது, மற்ற எல்லாருமே எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதுக்காக நாங்கள் அதை குறைச்சி நாங்கள் மதிப்பிட இல்லை. தமிழரசு கட்சி தன்னுடைய கருத்தை செய்யும். இன்னும் கேட்கல உன்னை கேட்கலையாண்டா. இப்போ அது எல்லா இடம் நடக்குத்தானே. பஸ்ஸில் கோரிக்கை விட நாங்களும் போகலை. உண்மையை சொல்லி தானே வேணும். எங்களுக்குள்ள முரண்பாடு, சில உடன்பாடு இல்லை. அது மாதிரி அவையிலும் உங்களோட வரையலான்னு சொல்லக்கூடும். அது எல்லாத்தையும் தவிர்த்து எங்களுடைய பொறுப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லுவேன், ஒற்றுமை ஏற்றுமண்டு சொல்லுறவர்களான், நான் திருப்பி அதை சொல்கிறேன், அவர்களான் ஒற்றுமையை குழப்பினார்கள். இப்போ எனக்கு தெரியும், இந்த முனிசிபல் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற இது எல்லாத்தையும் திறந்து அரைவாசி இது கூட்டியிருக்கு, அரைவாசி திறந்துருக்கு. அதாவது அன்றாடம் உழைக்கிற சந்தையாகாரி எல்லாம் கடைக்காரர் இல்லை. எங்கே இருக்க நீங்கள் பாரு, எல்லா சந்தையிலும் சாவச்சேரி சந்தை இருக்கா, சுண்ணாய் சந்தை இருக்கா, மருதாவடம் சந்தை இருக்கா, சந்தைகள் பூட்டப்பட்டுத்தானே இருக்குது, ஆதரவுத்தானே இருக்குது. அப்போ ஆதரவு இல்லைன்னு இல்லை. யாழ்ப்பாண நகரத்தில் அந்த யாழ்ப்பாண பிரதேசம் ஒரு கடும் அரசியல் பிரதேசம் இந்த நாட்டில். அது பேர் போன பிரதேசமாக வந்துட்டுது. ஆனால் அது குறைவு தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆதரவு குறைவு தான். ஏன்னா அந்த கருத்து ஒரு அடைஞ்ச பலமாக இருக்குது. வெற்றிய தோல்வியை நாடி ஒரு விடயங்கள் நாங்கள் தீர்மானிப்பது இல்லை. இது செயல்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் ஒரு வகையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அனுரகுமார் திசாநாயக்கா பேசியிருக்கிறார், விமல் ரட்நாயக்கா பேசியிருக்கிறார், ஜெயதிசா பேசியிருக்கிறார், எல்லாரும் பேசியிருக்கிறார். ஏன் இந்த கருத்தாலே அறிவித்ததால் பேசப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை வெளியில் கொண்டுவரப்பட்டிருக்கு. அதுதான் வெற்றி. வடகிழக்கு இணைஞ்சு எல்லா மாவட்டத்திலையும் ஒரு சேர செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் அது ஒரு கருத்தாலாகத்தான் இருக்க முடியும். தனித்தனியாக செய்ய முடியாது. அதை தமிழரசு கட்சி மட்டும்தான் செய்யலாம். அனுபடியை தான் செய்கிறாங்க. அனுபடியால் உண்மையாக பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அவையெல்லாம் சிலர் சொன்ன மாதிரி நாங்கள் நன்றியாக இருக்கணும். நான் அதில் இந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் சொன்னான், இது ஒன்று அதை வச்சு தான் அதே ஒரு அனுபவிச்சல் தான் அவன் கிரிமினல்னா நீங்கள் அடித்து கொள்ள சொல்லியிருக்கான். அவன் கிரிமினல் தான், எங்களுக்கு தெரியும் தான்.
ஆனால் சாயங்க தெரியாது, செத்தாப்புறம் தான் தெரியும். அது என்ன அது வேறு. ஆனாலும் அது அடிக்கிறாது, தாக்கிறாது, அது ஒரு விஷயம். ஆனால் கட்டால நான் என்ன சொன்னேன், இனிமேல் நாங்கள் கிட்டடியில் கரெக்டாக கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டோம். சரி, ஆனால் இந்த அரசாங்கம் இணைந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதா இருந்தால் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்போம். இன்னும் ஒன்று, அதை சொல்ல இல்லை, இதை சொல்ல இல்லை, அது இருக்குது, இது இருக்குது, இதையும் சொல்ல இல்லையாண்டா உங்களுக்கு தெரியும். இந்த இல்லை ஒரு அரசியலோ ரீதியாகவோ நிர்வாகம் ஒரு ஃபோக்கஸ் என்ற ஒன்றில் இருக்க வேணும். இப்போ நாங்கள் டீமிலிட்டரைசேஷன் தான் எங்களுடைய ஃபோக்கஸ். இல்லை கதவை ஒன்றில் பூட்டவும் இல்லை, கதவை பூட்ட இல்லை, கதவை திறந்தான் இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய போனேன். கதவுகளை துறக்கிறது எங்களுக்கு தெரியும் தானே, எப்படி துறக்கிறது எப்படி பூட்டுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஜன்னா போராளிகள் எல்லாம் இருக்குது. எங்கட கதவு திறந்தே அதுக்காக தான் இருக்கு, சொல்கிறேன். எங்கட கதவு திறந்தபடியாக தான் இருக்குன்னு நெடுக சொல்லிடுறோம். பூட்டை பூட்டை இல்லையா இல்லை நாங்கள் ஒரு நாள். வெந்த நான் துறக்கிறேன். உள்ளே வாரதுக்கும் சுயாதீனம் இருக்குது, வெளியில் போகிறதுக்கும் சுயாதீனம் இருக்குது. கதவு திறந்து தான் இருக்குது. இந்த மஹிந்த ராஜபக்ச சொன்ன மாதிரி சலூன் கதவு மாதிரி தான் எங்கட கட்சி கதவு.